ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திருநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் மலரே உன் மௌனமே நடி நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 5. சிறிது நேரம் கழித்து, பசிக்குதா தங்கம் என்று கேட்டவள் தன் வேதனையை ஒதுக்கி வைத்துவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு சமையலறைக்கு சென்று பால் சூடு பண்ணி ஜானுவை குடிக்க வைத்தாள். அவளின் அந்த குணம் ஜோஸை வியக்க வைத்தது. இந்த நிலையிலும் குழந்தையின் தேவையை பெற்ற தாய் போல புரிந்து கொண்டு செய்யும் அவளை எப்படி என்னை காதலிக்க வைப்பது என்று யோசித்து கொண்டிருந்தான். ஏற்கனவே அவன் மனசில் இருக்கிற விக்ரமா அவன் மறந்துட்டு என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு அதே காதலை என் மேலே அவளுக்கு வந்ததுக்கப்புறம்தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆனாலும் காத்திருக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. எப்படியோ அவளை என் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. காலம் எப்பேற்பட்ட காயத்தையும் ஆற்றிடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மஞ்சக்காயத்தோட வலிமையும் அதுக்கு அதிகம். இந்த 2 பலத்த சப்போர்ட் என்கிட்ட இருக்கும்போது நிச்சயமாக அவளை மாற்ற முடியும் என்று நம்பிக்கை கொண்டான். வெளியில் சென்றவன் கொஞ்ச நேரத்தில் 2 உணவு பொட்டலத்தோடு உள்ளே வந்து மனைவியை தேடினான். அவள் பழையபடி கட்டிலில் படுத்து அழுது கொண்டிருந்தாள். குழந்தை அவள் நெஞ்சின் மேல் தலை வைத்து படுத்திருந்தது. அவள் விழிகள் அழுது கொண்டிருந்தாலும் அவள் கை குழந்தையை தட்டி கொடுத்து கொண்டு இருந்தது. அந்த நிலை அவன் மனதில் ஓவியமாக பதிந்துவிட்டது. உயிர்ப்பே இல்லாத கண்ணில் கண்ணீராவது வரட்டும் என்று நினைத்தவன் சமையலறைக்கு சென்றான். 2 தட்டையும் தண்ணீரையும் எடுத்து வந்து வைத்தவன் உணவு பொட்டலத்தையும் பக்கத்தில் வைத்துவிட்டு அவள் இருக்கும் அறைக்குள் முதலாக நுழைந்தான். அவள் அருகில் சென்றவன், மலர், குழந்தைக்கு பசிக்கணும் தெரிகிற உனக்கு எனக்கும் பசிக்கணும் தெரியலையா? வீடு தேடி வந்து உதவி செஞ்சா இப்படி தான் பட்டினி போடுவியா? சரி, பரவாயில்ல, உன்ன மாதிரி நான் கிடையாது. இப்போதைக்கு கடையில் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிடு. நாம் அமெரிக்கா போகிற வரைக்கும் நம்ம வீட்டிலிருந்து செஞ்சு அனுப்பி சொல்லியிருக்கேன் என்றான். அவன் பார்வை கட்டிலுக்கு கீழே தொங்கிக் கொண்டிருந்த அவள் முடியின் மேல் இருந்தது. பாம்பு மாதிரி இவ்வளவு நீளமாக இருக்கே. நைட்டில் இதை பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடும். ஆனாலும் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்குது என்று அவன் மனது தன் வேலையை செய்து கொண்டிருந்தது. எழுந்து அமர்ந்தவள், எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் போய் சாப்பிடுங்க. உங்களால் தான் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க முடியும். நீங்கள் யார்? ஏன் இப்படி திடீர்னு என் வாழ்க்கையில் புகுந்தீங்க? உண்மையிலேயே என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா என் தங்கச்சியோட என்னையும் அமெரிக்கா அனுப்பி வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை நிற்க வச்சிட்டீங்களே. நான் யார்? எனக்கு என்ன நடந்தது? என் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மனசுக்குள்ளே ஒருத்தனை வச்சுக்கிட்டு வெளியில் இன்னொருத்த கட்டண தாலியை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிற என் நிலமை யாருக்கும் வரக்கூடாது. நெருப்பில் நிற்கிற மாதிரி என் நிலமை இருக்குது என்று கதறி அழுதாள். விக்ரம் இறந்ததற்கு பிறகு இவள் பேசும் கோர்வையான வார்த்தைகளை இதுதான் என்பது இருவருக்குமே தெரியவில்லை. பேச்சையே தொலைத்திருந்தவள் திட்டுவதற்காகவாவது அவனிடம் கோர்வையாக பேசிக்கொண்டிருந்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் முகம் இறுகி போனது. இன்னொருத்தனை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு அவ வாயால் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு, என்னோட மனசில் துளிர் விட்டு இருக்கிற காதலாளிக்க இந்த ஒரு வார்த்தையே போதும் என்று வேதனையுடன் நினைத்து கண்ணை மூடிக்கொண்டான். தெரிஞ்சுதானே இவ்வளே வேணும்னு 1 மணி நேரத்தில் அவள் தலையெழுத்தையே மாற்றி வச்சிருக்க. அப்புறம் என்ன? இவ்வளவு நாள் அவள் இந்த ரூம்லையே அடைச்சிக்கிட்டு செத்தவனையே நினச்சிக்கிட்டு இருந்திருக்கா. இனி நீ அவளை வெளியுலகத்துக்கு பழகிவிடு. உன்னோட காதலை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடு. அதுக்கு வேண்டியது பொறுமை. முதல்ல அதை வளர்த்துக்கோ. எடுத்ததும் ஒரு பொண்ணோட மனசில் இடம் பிடிக்க முடியாது. அதுவும் இன்னொருத்தன் இருக்கிற மனசில் அதுக்கெல்லாம் நாளாகும் தம்பி என்று அவன் மனசாட்சியை அவனுக்கு எடுத்துரைத்தது. சரிம்மா, நீ சொல்கிறதும் சரிதான். நீ நினைக்கிற மாதிரி ரவி கண்ணில் மண்ணை தூவிட்டு உன்னை அவ்வளவு சீக்கிரமாக என்னால் கூட்டிகிட்டு போக முடியுமா? அந்த ரவிக்கு லோக்கல் அரசியல் வட்டத்திலையும் போலீஸ்லேயும் நிறைய செல்வாக்கு இருக்குது. நியாயமான முறையில் நான் ஏதாவது செய்ய முயற்சி செஞ்சால் ஆபத்து உன் தங்கச்சி குடும்பத்துக்கு தான் வரும். நான் வேற கொஞ்சம் பிரபலமானவன். உன்னை ரவிக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போக நினச்சி நான் என்ன செஞ்சுருந்தாலும் டிவிக்காரங்க பத்திரிக்கைக்காரங்க அதுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு ஒரு உருவமாக அவங்க சேனலில் போட்டு கிழிச்சிருப்பாங்க. உன் உயிரை காப்பாற்றுறத விட மானத்தை காப்பாற்றுறது தான் முக்கியம் இல்லையா? இப்போ என் பொண்டாட்டின்னு சொல்லி சேனலை ஒளிபரப்புறவங்க
நீ சொல்கிற மாதிரி செஞ்சிருந்தா கள்ளக்காதலுக்காக இந்த தொழிலதிபர் இப்படி செஞ்சாருன்னு போட்டு ஏன் மானத்தையும் வாங்கியிருப்பாங்க. உனக்கு உதவி செய்ய போய் என்னையும் சேத்துல விழ சொல்கிறியா? இதை பண்ணுறதுக்கே நான் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருந்தது தெரியுமா? சரி, அதை விடு. என்னை கல்யாணம் பண்ணணுனால நீ எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்ட? உன்னோட தகுதிக்கு நான் இணையா இல்லைன்னு யோசிக்கிறியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா என்றான். சீரியஸாக ஆரம்பித்து கிண்டலில் முடித்திருந்தான். அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தவள், எனக்கு சாப்பாடும் வேணாம், ஒன்றும் வேணாம், நீங்களே சாப்பிடுங்க என்றாள். அவள் குரல் கோபத்தில் ஒலித்தது. எனக்கு அந்த பழக்கம் இல்லை. கூட பழகினவங்களையே விட்டுட்டு சாப்பிட மாட்டேன். அப்படி இருக்கும்போது தாலி கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு சாப்பிட்ருவேனா என்ன என்றான், அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டு. என்னதான் தாலி கழுத்தில் இருந்தாலும் அவன் வாயால் பொண்டாட்டி என்று சொன்னது அவளை அதிர வைத்தது. விக்ரமோட மனைவியாக மட்டுமே நினச்சி இந்த அறையில் நான் வாழ்ந்த வாழ்க்கை கண்ணெதிரிலேயே பறிப்போகுதே. இவன் கூட வாழ்கிறதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலையே என்று தனக்குள்ளேயே வெந்து கொண்டிருந்தவளிடம், பசிக்குது, நீ வந்தனா சாப்பிட்லாம், இல்லைன்னா பரவாயில்ல, மறுபடியும் அப்புறமா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் என்று சொல்லிவிட்டு வாங்கி வந்ததை எல்லாம் எடுத்து கொண்டு போய் சமையல் அறையில் வைத்துவிட்டு வந்து டிவியை ஆன் பண்ணி ரிமோட்டோடு அமர்ந்து விட்டான். அதற்கு மேல் அவனை கண்டு கொள்ளாமல் தன் சோகத்திலேயே மூழ்கி போனவளிடம் ஜனுதான் அம்மா அம்மா என்று அழைத்து விளையாடுவதும் எதையாவது கேட்பதும் என்று அவளுடைய மனநிலையை மாற்றிவிட்டு கொண்டிருந்தாள். மலர் அவளுடைய அறையிலேயே அடைந்து கிடக்க வெளியில் ஸ்டீஃபன் வந்ததோ லேப்டாப் உடையெல்லாம் கொண்டு வந்து தந்ததோ எதுவும் அவளுக்கு தெரியாமலே போனது. ஜோஸ் தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவளுடைய அறையில் வைக்க சென்றான். பதறிக்கொண்டு எழுந்தவள், இதெல்லாம் இங்கே எதுக்கு கொண்டு வரீங்க? வெளியிலேயே வச்சுக்கோங்க, இல்லை சிவா ரூமில் வச்சுக்கோங்க என்றாள். அவளை முறைத்தவன், எனக்கு மற்றவங்க ரூமை ஷேர் பண்ணி பழக்கம் இல்லை. இந்த ரூம் சின்னதாக தான் இருக்குது. ஒரு வாரம் பொறுத்துக்க வேண்டியது தான். அடுத்த வாரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் என்றான். நம்ம வீடு என்ற வார்த்தைக்கு அவன் கொடுத்த அழுத்தம் மலரை மேற்கொண்டு யோசிக்க விடாமல் செய்தது. சுருண்டு படுத்து கொண்டாள். அவளை தொந்தரவு பண்ணாமல் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று தன் வேலையை பார்த்தான் ஜோஸ். இரவு வரை அவளை தொந்தரவு செய்யாமல் வேலை பார்த்து கொண்டிருந்தவன் வேலையை முடித்துவிட்டு லேப்டாப்பை எடுத்து வைத்துவிட்டு அவள் அறைக்கு சென்றவன் இரவு உடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். குளித்துவிட்டு வந்தவனுக்கு ஃபோன் வரவும் எடுத்து பார்த்தவன் வெளியில் சென்று ஸ்டீஃபனிடம் இரவு உணவை வாங்கி கொண்டு மறுநாள் செய்ய வேண்டியதை சொல்லிவிட்டு வந்தான். உணவை டேபிள் மேலே வைத்துவிட்டு அறைக்கு வந்தவன், மலர் போதும், இதுக்கு மேலே ஏன் பொறுமையை சோதிக்காத. உனக்காக காலையிலேருந்து நானும் பட்டினி கிடந்தாச்சு. இனி என்னால் முடியாது. 2 நாளாச்சு தூங்கி. சாப்பிட்டு நல்லா தூங்கணும். நாளைக்கு உனக்கும் பூங்கொடிக்கு குழந்தைக்கும் தேவையான எல்லாத்தையும் இங்கிருந்தே வாங்கிட்டு வர சொல்லி உன் தங்கச்சி சொன்னான். அந்த வேலையை பார்க்கணும். அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் பேக் பண்ணி வச்சுட்டு தேவையில்லாததையெல்லாம் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் போட்டுட்டு வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்குது. நீ உன்னோட துக்கத்தை இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுட்டு நாம் அமெரிக்கா போனதும் கண்டினியூ பண்ணு, சரியா என்றான். எப்படி பேசுகிறான் பாரு. அமெரிக்கா போகணுமா, அதுவும் இவனை நம்பி. எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை என்று வெந்து கொண்டிருந்தவள் அவன் போட்ட சத்தத்தில் எழுந்து குளியல் அறையை நோக்கி சென்றாள். ஜோஸ், ஜனுக்குட்டி போடா, நம்ம போய் சாப்பிடலாம். உனக்கு சாக்லேட் வாங்கி தரட்டுமா என்று கேட்டுக்கொண்டே அவளை தூக்கினான். அவளும் சமத்தாக அவன் கையில் பொருந்தி போனாள். அவளை தூக்கி போய் உணவை பிரித்து இட்லியை மட்டும் எடுத்து குழந்தையை டேபிள் மேல் அமர்த்தி ஊட்டினான். காலையிலிருந்து பாலை மட்டும் அவ்வப்போது குடித்து கொண்டிருந்த குழந்தைக்கு பசி இருக்கவே அவன் கொடுத்த இட்லியை மறுக்காமல் வாங்கி கொண்டது. அவளுக்கு ஊட்டி முடித்து டிவி முன்பு கொண்டு போய் அமர்த்தி விட்டு வரும் வரை அறையை விட்டு வெளியிலேயே வரவில்லை மலர். பசி தாங்க முடியாத ஜோஸ் மறுபடியும் அறைக்கு சென்று அவளை கண்டிப்புடன் அழைக்கவும் மெல்ல எழுந்த அவன் பின்னே சென்றாள். அவளுக்கு தட்டை எடுத்து இட்லியையும் சப்பாத்தியையும் வைத்து கொடுத்துவிட்டு அவனும் போட்டுக்கொண்டு அமர்ந்தான். இருவரும் அவரவர் யோசனையிலேயே சாப்பிட்டு முடித்துவிட்டு கை கழுவி கொண்டு வந்து குழந்தையோடு அமர்ந்து கொண்டான். மலர் சாப்பிட்ட பாத்திரத்தை எடுத்து சுத்தம் செய்து வைத்துவிட்டு குழந்தைக்கு பால் ஊற்றி கொடுக்க ஃப்ரிட்ஜை திறந்தவளுக்கு அப்போதுதான் பால் தீர்ந்து போனது ஞாபகம் வந்தது. அவன் முன்னாடி வந்து தயக்கத்துடன் நின்றாள். அவளை பார்த்தவன், என்ன வேணும் என்றான்.
"ஆ, ஜனுவுக்கு பால் வாங்கணும்" என்று மென்று விளங்கினாள். "சரி, இரு வரேன்" என்றவன் குழந்தையை தூக்கி கொண்டு அவளோடு சென்றான். இருவரும் அந்த வீதி முடியும் இடத்தில் இருந்த கடைக்கு சென்று பால் வாங்கி கொண்டு வந்தார்கள். வீட்டுக்கு வந்ததும் பாலை காய்ச்சி ஒரு டம்ளர் குழந்தைக்கு ஊற்றி கொண்டு வந்து கொடுத்தாள். அதை அவனே வாங்கி குழந்தைக்கு கொடுத்தான். "அம்மா, அம்மா" என்று அவளிடம் தாவியது குழந்தை. அவளை வாங்கி கொண்டு சென்றவள் இருக்கையில் அமர்த்தி பாலை கொடுத்துவிட்டு அதை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு ஜனுவை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றாள். ஜோஸ் எழுந்து டிவியை அணைத்துவிட்டு மலர் அறைக்கு செல்லவும், "இங்கே எதுக்கு வரீங்க?" என்றாள் எரிச்சலுடன். "நல்ல கேள்விடி, யாராவது இருக்கும்போது கேட்டுடாத, கேவலமாக நினைப்பாங்க. ஓரம்புக்கு வராமல் வேற எங்கே போக சொல்கிற?" என்றான் பிடிவாதத்துடன். "எங்கேயோ போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? நானும் உங்ககிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டேன். நீங்களா தேடிக்கிட்டது, அனுபவிச்சு தான் ஆகணும்" என்றாள். "ஏய், ரொம்ப தாண்டி பேசுகிற நீ. வாயை திறக்க மாட்டேன்னு சிவா சொன்னானே, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே" என்று சொல்லிக்கொண்டே போர்வையை எடுத்து கீழே விரித்து போட்டு படுத்தான். அவளுக்கு அப்போதுதான் இன்னைக்கு முழுசும் நாம் இவ்வளவு பேசியிருக்கோமா என்ற அதிர்ச்சியோடு நினைத்தவளுக்கு வெறும் தரையில் படுத்திருந்தவனை பார்த்ததும் சங்கடமாக இருந்தது. அவன் படுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டான். மலர்தான் தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தாள். தன் எதிர்காலத்தை பற்றிய பயம் வந்து மனதை ஆட்கொண்டது. உறங்கும் குழந்தைக்கு அருகிலேயே விழித்து கொண்டு இரவை கழித்தாள் மலர். காலையில் கண் விழித்ததும் முதலில் ஜோஸ் கட்டிலை தான் பார்த்தான். அங்கே மனைவியை காணாமல் ஏமாற்றம் அடைந்தவன் எழுந்து குளியல் அறைக்கு சென்று குளித்துவிட்டு அறையை விட்டு வெளியில் வந்தான். குழந்தைக்கு பாலை ஆற்றி கொண்டிருந்த மலர் நிமிர்ந்து அவனை பார்த்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்தாள். "ஜனு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு காஃபி ஏதோ வச்சு கொடுப்பாளா?" என்றான் அவளை பார்த்து கொண்டே கேலியாக. அவளுக்கு கோபத்தில் முகம் சிவந்து போக, "யாருக்கு யார் அப்பா? இந்த மாதிரியெல்லாம் பேச வேண்டான்னு சொல்லு ஜனு, எனக்கு கோபம் வரும்" என்றாள் ஆத்திரத்துடன். "ஓ, இவ என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாதா? சரி, இருந்துட்டு போகட்டும். என்னையும் ஒரு குழந்தை அப்பான்னு கூப்பிடும், அதை நீ தடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு நீ தான் அம்மாவாக இருப்ப. இது மாதிரி வளர்ப்பு அம்மா கிடையாது. என் கருவம் உன் வயத்தில் நீயே சுமந்து ரத்தமும் சத்தியமாக ஒரு குழந்தைய பெத்தெடுக்க தான் போகிற. அப்போ இதே வாயில் சொல்லுவியாடி யாருக்கு யார் அப்பான்னு?" என்றான் கோபத்துடன். அவன் பேசியது எல்லாம் கேட்டவளுக்கு விதிர் விதிர்த்து போனது. தன் உடல் நடுக்கத்துடன் நிற்க முடியாமல் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தாள். என் மனசில் புதஞ்சு கிடக்கிற விஷயங்களை எல்லாம் தோண்டி எடுக்கிறானே. என் குழந்தையை எப்படியெல்லாம் வளர்க்கணும், என்ன படிக்க வைக்கணும்னு எத்தனை கனவு எல்லாம் விக்ரமோட புதைச்சி வச்சிட்டேனே. இவன் எதுக்கு இப்படி எல்லாத்தையும் பேசுகிறான் என்று நொந்து போய் அமர்ந்திருந்தாள். அதை கண்டு கொள்ளாதவன் போல, "இப்படியே எவ்வளவு நேரம் உட்காந்துருப்ப? இன்றைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்குது. சாப்பாடு எதுவும் செய்ய வேண்டாம். சொன்னாலும் நீ செய்ய மாட்ட. போய் ரெடியாகு. கடை வீதிக்கு போய் தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வரணும். உன் தங்கச்சி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்கா" என்றான். எதுவும் பேசாமல் ஃப்ளாஸ்கில் இருந்த காஃபியை ஊற்றி அவனுக்கு முன்பு வைத்துவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றாள். அவளையே பார்த்து கொண்டு காஃபியை எடுத்து சுவைத்தான். அந்த காஃபியை விட அவளுடைய மென்மையான நடையும் மெல்லிய இடையும் சாந்தமான முகமும் அதில் மாதுளை பழத்தின் நிறத்தை ஒத்த இதழும் அவனுக்கு அதிக இன்பத்தை கொடுத்தது. அந்த இதமான மனநிலையை கெடுத்துக்கொள்ள விரும்பாதவன் அவள் பின்னே செல்லாமல் ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். அமெரிக்காவில் தன் வீட்டை கவனித்து கொள்ளும் எமிலிக்கு ஃபோன் பண்ணினான். அவள் ஃபோனை அட்டன் பண்ணியதும், "ஃபோனை சிவா கிட்ட கொடு" என்றான். அவள் பக்கத்தில் இருந்த அறையை தட்டி சிவா வந்ததும் அவனிடம் ஃபோனை கொடுத்தான். சிவா ஃபோனை வாங்கி ஹலோ என்றதும், "உன் பொண்ணு மலரும் என் பாதுகாப்புக்கு கொண்டு வந்துட்டேன். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த வாரத்தில் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம். அது வரைக்கும் நீ வீட்டிலேயே இரு, ஆஃபீஸ் போக வேணாம். நான் வந்ததும் போகலாம். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 2 பேரும் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க" என்று ஒரே மூச்சாக பேசி முடித்தான். அதை கேட்டு சிவாவுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. "ரொம்ப நன்றி சார்"
இந்த உதவியை என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் என்றான். அதை அங்கே வந்ததும் சொல்லு. இப்போது இங்கிருந்து எல்லா பொருளையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். மீதி இருக்கிற பொருளை என் வீட்டில் போட்டுட்டு வரேன். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா என்று கேட்டான். சார், நீங்கள் போய் இதெல்லாம் செய்யணுமா? எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் என்றான் பதட்டத்துடன். இனி நீங்கள் அங்கேருந்து இங்கே வர முடியாது, அதான் கேட்டேன். பூங்கொடிக்கிட்ட ஃபோனை கொடு என்றான். அவள் கைக்கு ஃபோன் மாறியதும், உனக்கு ஏதாவது வாங்கணுமா என்றதும் அவள் சில பொருட்களை சொன்னாள். அதை குறித்து கொண்டவன், குழந்தைக்கு என்றான். அதையும் நோட் பண்ணி கொண்டவன் மெல்ல, இந்த மாதிரி உன் அக்கா அங்கே வெளியில் போகாமல் இருக்க முடியாது. என் ஆஃபீஸ் விஷயமா நான் எங்கே போனாலும் அவள் என் கூட வந்தாகணும். அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லு என்றான். அக்கா புடவை தான் விரும்பி கட்டுவான், அது வாங்கணும். வேறு எதுவும் வேணாம் சார் என்றாள். சரி என்று கேட்டுக்கொண்டு ஃபோனை வைத்தான். ரிச்சர்டும் ஸ்டீஃபனும் காரிலிருந்து சாப்பாட்டு பாக்ஸோடு இறங்கினார்கள். அவர்கள் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. டே, எப்படா ரவியை சிக்க வச்ச? அதையாவது சொல்லு, எங்களால் தாங்க முடியலை என்றார்கள் இருவரும். நியூஸ்லேயே சொல்லியிருப்பாங்களேடா, கல்யாணம் பண்ணுற குடும்பத்தில் போய் பிரச்சனை பண்ணனா சும்மா இருப்பாங்களா? போலீஸ் தனிப்படை வச்சு தேடிட்டு இருந்தாங்க. கிடச்சதும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. போகும்போது தப்பிக்க பார்த்தான், போலீஸ் சுட்டுட்டாங்க. அவனும் அவன் ஆட்களும் செத்துட்டாங்க. இவ்வளவு தெளிவாக சொல்லியிருப்பாங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற என்றான் சிரித்து கொண்டே ஜோஸ். டே, அது மற்றவங்களுக்கு நீ தயாரித்த கதை, எங்களுக்காவது நடந்ததை சொல்லுடா என்றார்கள். நான் தானே மாட்டி விட்டேன், அவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தால் சிவாவோட வீட்டுப்படி ஏறி வந்து அராஜகம் செஞ்சுருப்பான். அதான் அவனை வசமாக ஆதாரத்தோடு மாட்டிக்க வச்சேன். அவன் மேலே 2-3 பேரை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு சிக்க வச்சேன். போலீஸும் பக்காவாக வேலையை முடிச்சிட்டாங்க என்றான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள், எப்படியோ இனிமேலாவது மலர் நிம்மதியாக இருக்கட்டும். அவகிட்ட சொல்லிட்டியா? சந்தோஷப்படுவாளே என்றான் ஸ்டீஃபன். ஏடா, உனக்கு என்னடா பாவம் பண்ணன? அவளே அந்த ரவிக்கு தான் பயப்படுவா. அவகிட்ட போய் உண்மையை சொன்னான், இங்கிருந்து அமெரிக்காவுக்கு வரமாட்டா, நம்மளையும் இந்தியாவை விட்டு துரத்தி விட்டுருவா என்றான் பாவமாக. சேச்சா, மலர் அப்படி இல்லை. அவளை பார்த்தாலே தெரியலையா? ஒன்றும் தெரியாத பச்சை மண்ணு மாதிரி இருக்குது. இத்தனை நாளில் அவள் வாயை திறந்து பேசியே நம்ம பார்த்ததில்ல. அவ்வளோ அமைதியான பொண்ணு. உண்மை தெரிஞ்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டா என்றான் ரிச்சர்ட். யார் அவன் அமைதியான பொண்ணா? என்னம்மா பேசுகிறா தெரியுமா? என் காதில் ரத்தம் வராதது ஒன்று தான் குறை. நீங்கள் 2 பேரும் அவளை அப்புறாணின்னு நினச்சிக்கிட்டு அவகிட்ட வாய் விட்டுறாதீங்க, அப்புறம் என் பொழப்பு நாரி போயிடும் என்று எச்சரிக்கை செய்தவன், போய் வேலையை பாருங்கள். நான் இன்றைக்கி கூட ஷாப்பிங் போயிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணணும். நம்ம வேலையையும் பார்க்கணும். ஹாஸ்பிட்டல் கட்ட பூஜை போட நாள் குறிச்சிட்டு வந்துடுங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு சிவாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற பிரதீப்பை அவன் போஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ஹாஸ்பிட்டல் கட்டுற வேலையையும் அவனையே பார்த்துக்க சொல்லுங்கள். சொந்த பிரச்சனையால் வேலையில் எந்த தடங்களும் வந்துடக்கூடாது என்றான். அவர்கள் தலையாட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். சாப்பாட்டோடு உள்ளே சென்ற ஜோஸ் அதை வைத்துவிட்டு மலர் அறைக்கு சென்றான். அவள் ரெடியாகி குழந்தைக்கு ரெடி பண்ணி கொண்டிருந்தாள். புலம மலர் என்றதும் எந்த பதிலும் சொல்லாமல் ஜனுவை தூக்கி கொண்டு வந்தாள். மலர், சாப்பிட்டு போகலாம் என்றான். அவளை சென்று பிளேட்டை எடுத்து வைத்தாள். மலர், பூங்கொடி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னான் என்று ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான். அதை வாங்கி பார்த்தவள் அந்தந்த பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கு நிறைய செலவாகும் என்று புரிந்து கொண்டு, பணம் கொடுத்தாளா என்றாள். ஜோவுக்கு கைவசம் காசு இல்லாததால் உருவான அவளின் தயக்கம் புரிந்தது. அதை பற்றி உனக்கு என்ன கவலை, சிவாவுக்கு கொடுக்குற சம்பளத்தில் கூட பிடிச்சிக்குவேன் என்றான். அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் முதல்ல பூங்குடிக்கிட்ட போகணும் என்று நினைத்து கொண்டாள். சாப்பிட்டு முடித்ததும் குழந்தைக்கும் ஊட்டிவிட்டு 3 பேரும் அவர்களுடைய ஷாப்பிங் மாலுக்கு சென்றார்கள். அங்கே ஜோஸை பார்த்ததும் அந்த கட்டிடமே பரபரப்பானது. எல்லோரும் வந்து வணக்கம் வைப்பதும் அவனுக்கு கொடுக்கும் மரியாதையை பார்த்து கொண்டு வந்தவளுக்கு பயம் வந்தது. எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க என்று கேட்டாள். இது நம்ம மால், அதனால தான். நீ அதை பார்த்தாலும் பயப்படாத என்றவன் அவளிடம் இருந்த குழந்தையை அப்பாட்ட வரையா குட்டி என்று தூக்கினான்.
குழந்தையும் மலரை விட அதிக உயரத்துடன் இருப்பதை பார்த்து ஒரு ஆர்வத்தில் கையை தூக்கி கொண்டு அவனிடம் சென்றது. அவளை தூக்கி கொண்டே ஓரக்கண்ணால் மனைவியை பார்த்தான். அப்பான்னு சொன்னதுக்கு எதுவுமே சொல்லலையே, அப்போ ஏற்றுக்கிட்டாலோ என்ற நினைப்புடன் சென்றான். மலரோ அவன் சொன்னதை கவனிக்காதவள் போலவே இருந்து கொண்டாள். அவனிடம் அதை பற்றி பேசினால் உடனே நம்ம குழந்தைன்னு ஆரம்பிப்பான். அதை கேட்கும் நிலையில் நான் இல்லை என்று நினைத்து கொண்டாள். இருவரும் ஒவ்வொரு கடையாக நுழைந்து லிஸ்டில் இருந்த எல்லாம் வாங்கினார்கள். குழந்தைக்கு தேவையானது எல்லாம் வாங்கி முடித்து அங்கிருந்த ஆளிடம் கொடுத்து காரில் வைத்து விட்டு வர சொன்னவன் மனைவியோடு புடவை கடைக்கு சென்றான். உனக்கு வேணுங்கிற புடவையை எடு மலர் என்றான். எனக்கா? எனக்கெல்லாம் எதுவும் வேணாம் என்று பதறியவளை ஓரமாக நிற்க வைத்துவிட்டு அவனே எல்லா வகையான புடவையையும் எடுத்து அடுக்கினான். நின்று பார்த்து கொண்டிருந்தவள் இவன் என்ன கடையை வைக்க போறான் என்று யோசித்து கொண்டிருந்தவளிடம் வந்து அதற்கு தேவையான உள்ளாடைகளின் அளவை கேட்டதும் முகம் சிவந்து போய் வெக்கத்துடன் திரும்பிக் கொண்டாள். வெக்கமே இல்லாமல் எப்படி பச்சையாக கேட்குறான் பாரு இவனை எல்லாம் என்று மனதில் அவனை வருத்தெடுத்து கொண்டிருந்தாள். மலர், சொல்லுமா, சீக்கிரமாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா என்று அவள் முகத்தையே பார்த்து கொண்டு மென்மையாக கேட்டான். விற்கத்தில் சிவந்திருந்த அவள் முகம் அவனுக்கு பல கவிதைகளை சொன்னது. உன்கிட்ட தான் கேட்குறேம்மா என்று மறுபடியும் அவளிடம் இன்னும் நெருக்கமாக நின்று கேட்டான். சோ, சொல்லாமல் விடமாட்டான் போலவே, இதனை இவ்வளவு பக்கத்தில் நிற்கிறான் என்று நடுங்கி போனவள் ஒரு அடி பின்னால் நகர்ந்து கொண்டு அளவுகளை சொன்னாள். சிரித்து கொண்டே அவள் முகத்தை அழுத்தமாக பார்த்துவிட்டு சென்று மற்ற உடைகளையும் வாங்கி கொண்டு நகை கடைக்கு சென்றான்.